இந்த வீடியோவில் ரெவிட் இன்டர்ஃபேஸோட ஓவர்வியூ டூர் பார்க்க போகிறோம். இங்கே நிறையா செக்மெண்ட்ஸ் அண்ட் டெக்ஸ்டர்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இட் மே பி கன்ஃபியூசிங் அட் த பிகினராக எழுதிட்டுனா. ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் டூர் பார்க்குறதுக்கு நான் இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது வந்து ரெவிட்டோட ஷிப் ஆகிற டிஃபால்ட்டாக வர ஒரு ஃபைலில் நீங்கள் எந்த ஃபைல் வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இன்டர்ஃபேஸ் எல்லாத்துக்குமே காமனாக தான் இருக்க போகுது. சப்போஸ் இப்போ இந்த இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசன்ட் ஸ்க்ரீன்ஸில் வந்து புதுசாக இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் சாம்பிள் ஆர்கிடெக்சரல் ப்ராஜெக்ட்னு தெரியும். சப்போஸ் இது தெரியல அப்படின்னா எங்கே போய் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கூட சொல்கிறேன். ஸோ ஃபைல் மெனு போயிட்டு ஓப்பன் கொடுத்துட்டு டேரெக்டாக ஓப்பன் கிளிக் பண்ணக்கூடாது. பிகாஸ் இந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபைல் கொடுத்துட்டு ஓப்பனில் இந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மெனு வந்து அப்படியே இருக்கும். ஸோ இதில் சாம்பிள் ஃபைல்ஸ் அப்படின்னு போனோன்னா கீழே உங்களுக்கு வந்து ஸ்டோர் டவுன் சாம்பிள் ஆர்கிடெக்சரல் ப்ராஜெக்ட்னு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் இந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ யூசர் இன்டர்ஃபேஸ் பற்றி பார்க்கலாம். நிறைய இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து டாப் லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டாப் லெஃப்ட்டில் இங்கே ஒரு செட் ஆஃப் ஐகான்ஸ் ரெவிட்டோட தெரியுது பார்த்தீங்களா. இதுதான் வந்து குயிக் ஆக்சஸ் பார்னு சொல்லுவாங்க. இது வந்து ரெவிட்டோட ஒரு ஸ்வீட் ஸ்பாட்னே சொல்லலாம். பிகாஸ் அடிக்கடி யூஸ் பண்ணுற என்டையர் அப்ளிகேஷன் தேவைப்படுற முக்கியமான ஐகான்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். சப்போஸ் ஆல்ரெடி இருக்க ஏதாவது ஒரு ஐகான் இது சப்போஸ் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார்னு கொடுத்துடலாம். அப்படி இல்லை புதுசாக ஏதாவது ஒரு ஐக்கான் வந்து ஆட் பண்ணோனாலும் இந்த கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார் கொடுத்து நீங்கள் புதுசாக தேவைப்படுற ஃபங்க்ஷனாலிட்டி இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நடுவில் இந்த ப்ராஜெக்டோட டைட்டில் இருக்கும். அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் ரைட் சைட் கார்னரில் இங்கே இருக்குது இந்த செட் ஆஃப் ஐகான்ஸ் வந்து ஆட்டோடெஸ்க் கூட வெப்லேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் தேவை அப்படின்னா அது எல்லாமே இதில் இது பண்ணிக்கலாம். அது ஒரு ஷார்ட்கட் வந்து F1. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சைன்இன் வந்து தேவைப்படும். பட் ஹெல்ப்புக்கு தேவைப்படாது. நீங்கள் டேரெக்டாக இது மாதிரி இந்த ஹெல்ப் விண்டோவில் போயிட்டு உங்களுக்கு சாஃப்ட்வேர் பற்றி ஏதாவது தெரியாத விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை பற்றின டாக்குமெண்டேஷனை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ லெஃப்ட் சைட் பார்த்தாச்சு, ரைட் சைட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இதோட சென்டரில் இருக்க இந்த டைட்டில் அதுதான் வந்து ப்ராஜெக்டோட டைட்டில். ஃபஸ்ட்டு வந்து அந்த சாஃப்ட்வேரோட வெர்ஷன் நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த ஃபைலோட நேம் வந்து ஸ்னோடன் டவர் சாம்பிள் ஆர்கிடெக்சரல் ப்ராஜெக்ட். அப்புறம் நான் ஓப்பன் பண்ணியிருக்க அந்த ஷீட் நம்பருமே வந்து இதில் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இதுவுமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான செட்டிங்ஸ்லாம் உள்ளே இருக்குது. பட் சப்போஸ் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து சம்டைம்ஸ் இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இந்த டாப்பில் அதை பார்த்தா போதும். நீங்கள் கரண்ட்டாக எந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இதில் ஒரு ப்ராஜெக்ட் அதோட ஷீட் மட்டும் தான் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ 2-3 ப்ராஜெக்ட்டும் அட் அ டைமில் ஒரே ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அப்போ நீங்கள் வேறு டேப்ஸ்லாம் போகும்போது இங்கே அதுக்கு ரிலேட்டபிளாக அது எந்த ப்ராஜெக்ட் அது எந்த ஷீட் அப்படின்றதெல்லாம் காட்டும். சப்போஸ் ஒரு ஷீட்டில் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மல்டிபிள் ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆயிருந்தால் நீங்கள் சப்போஸ் தப்பாக கூட வேறு ஒரு ப்ராஜெக்டில் அந்த சேஞ்சஸை பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்கான தான் ஜஸ்ட் நீங்கள் மேலே இப்படி பார்த்தா போதும் உங்களுக்கு நீங்கள் எந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றது தெரியும். அதனால தான் அதை ப்ரையாரிட்டைஸ்டாக டாப் சென்டரில் கொடுத்துருக்காங்க. மிஸ்டேக்ஸ் எதுவும் யூசர் வந்து பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக. ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே வந்தீங்கன்னா ஒரு பெரிய பேனல் தெரியுங்களா, இதுதான் வந்து ரிப்பன். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா இந்த சாஃப்ட்வேரில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் ஆட்டோகேடில் கமெண்ட் போடுவீங்க இல்லையா, அது மாதிரி மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணது இந்த ரிப்பன்ஸ் மூலமாக தான். ஸோ இந்த ரிப்பனில் ஃபர்ஸ்ட் இருக்க மெனு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸ் மெனு. ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக இருக்க எல்லா ஐகான்ஸ் அண்ட் டூல்ஸுமே இதில் தான் இருக்கும். இது மோஸ்ட்லி எல்லா சாஃப்ட்வேர்லையும் இருக்க மாதிரி தான். புதுசாக ஒரு ஷீட் கிரியேட் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது, சேவ் பண்ணுறது அது எல்லாமே இதில் பண்ணலாம். ஸோ எந்தெந்த மெனூஸ்லாம் ஒரு குட்டி ஏரோ இருக்கோ அதுக்குள்ளே சப் கேட்டகரி மெனூஸ் இருக்குது. இது மெயின் கேட்டகரி, அதுக்குள்ளே சப் மெனூஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த சப் மெனூஸை பார்க்கணும்னா ஹவர் பண்ணிங்கன்னா பார்க்கலாம். அப்படி இல்லைனாலும் இந்த ஏரோ கிளிக் பண்ணிங்கனாலும் பார்க்கலாம். பட் மெயினாக இப்போ இந்த நியூ அப்படின்றத கிளிக் பண்ணால் there will be a comment, ஒரு எக்ஸிக்யூஷன் நடக்கும். பட் அது இல்லாமல் அந்த நியூக்குள்ளே புதுசாக அதோட சப் கேட்டகரி இருக்கும். அதை ஆக்சஸ் பண்ணோன்னா இந்த ஆரோ கிளிக் பண்ணால் இல்லை ஹவர் பண்ணால் அதுவே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் ஃபைல் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ரிப்பனில் போய் இந்த ஃபைல் மெனு ஆக்சஸ் பண்ணால் அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுக்குள்ளே பாட்டமில் கீழே 2 பட்டன்ஸ் இருப்பாங்க. ஒன்று ஆப்ஷன்ஸ், இன்னொன்று எக்ஸிட் ரெவிட். எக்ஸிட் வந்து அமுக்கணும்னா ரெவிட் க்ளோஸ் ஆகிடும், நம்ம அமுக்கிடக்கூடாது. இப்போ ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டினேன். ஆப்ஷனில் போயிட்டு தான் நம்ம அந்த ஸ்க்ரீனோட இதை வந்து ஒயிட்டாக மாற்றணும். ஒர்க் பண்ணுற ஏரியா வந்து முன்னாடி பிளாக் லைட் வந்ததை ஒயிட்டாக மாற்றணும். இது மாதிரி இந்த ரெவிட்டோட என்டையர் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் மாற்றுறது இந்த ஆப்ஷன்ஸ் மூலமாக பண்ணலாம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னும் பார்ப்போம். பட் இது இங்கே தான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மெனுவை நம்ம எக்ஸிட் பண்ணோம்னா வெளியே எங்காவது ஓப்பன் ஸ்பேஸில் கிளிக் பண்ணால் இது போயிடும். ஸோ நீங்கள் யோசிக்கலாம் என்னடா ரிப்பனில் எல்லாமே கிளிக்கபிளாக எல்லாமே டீஆக்டிவேட்டட் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது. ரெவிட் வந்து ஒரு கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் சாஃப்ட்வேர். அதாவது என்னென்னா
நம்ம என்ன ஷீட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், எந்த ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பேஸ் பண்ணி இதோட யூஐயில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே மாறும். ப்ராப்பர்ட்டிஸ் மாறும், இந்த ரிப்பன் மாறும், எல்லாமே மாறும். ஸோ கரண்ட்டாக நம்ம இருக்கிறது வந்து ஒரு ஷீட் வியூனா என்னென்னா, இங்கே ப்ராஜெக்ட் ப்ரௌசர் வியூஸ் ரிலேட்டடாக பார்க்கணும்னா நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் தான் வரணும். இதில் ஃப்ளோர் பிளான்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்கே ஷீட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ இதில் அப்படியே நம்ம ஸ்க்ரால் பண்ணிவிட்டு கீழே வந்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு இது மட்டும் போல்டாக இருக்குது, G00 கவர் சொல்லிட்டு. அது நீங்கள் பார்த்தா இந்த டேபோட மேட்ச் ஆகும். ஸோ எதெல்லாம் வந்து ஓப்பனில் இருக்கோ அது போல்டில் இருக்கும். அதாவது ஓப்பனில் இருக்கிறதுலாம் இல்லை, நீங்கள் மல்டிபிள் டேப்ஸ் கூட ஓப்பன் பண்ணலாம். கரண்ட்டாக ஆக்டிவேட்டடாக இருக்கிறது வந்து இந்த மாதிரி போல்டு லெட்டரில் வந்து காட்டும். இப்போது நம்ம இந்த ஷீட் வியூவில் இருக்க ஒரு வியூ வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். நாம் மல்டிபிள் டேப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், மல்டிபிள் வியூஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ளோர் பிளான்ஸில் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த L1 அப்படின்ற இந்த ஃப்ளோர் பிளானை டபுள் கிளிக் பண்ணுறேன். எனக்கு இப்போ இந்த L1 ஃப்ளோர் பிளான் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் இப்போ நான் L1 வியூ வந்து ஆக்டிவேட்டடில் இருக்குது. சப்போஸ் கவர் பேஜ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சா அப்படின்னா இல்லை, அதுவுமே இருக்கும். நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி பேக் அண்ட் ஃபோர்த் வந்து போய்க்கலாம். ஸோ இதில் நம்ம எந்த வியூ இப்போ ஆக்டிவேட்டட் ஸ்டேட்டில் இருக்கோ அது வந்து போல்ட் ஆகும். இப்போ கவரில் இருக்கும்போது பாருங்கள் இந்த L1 போல்டு இல்லை, பட் L1 கிளிக் பண்ணும்போது இது வந்து போல்ட் ஸ்டேட் மாதிரி இருக்கும். ஆக்டிவ் வியூ போல்ட் ஸ்டேட்டில் மாறுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ கவர் ஸ்க்ரீன் போகும்போது பாருங்கள் இந்த ரிப்பனில் இருக்க மெனுஸ் எல்லாம் டீஆக்டிவேட் ஆகிடுச்சு. அதுவே நான் ஃப்ளோர் பிளான் வியூ வரும்போது இது எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நான் வந்து கான்டெக்ட் சென்சிட்டிவ் சாஃப்ட்வேர்னு சொன்னது. அதாவது நம்ம எந்த வியூவில் ஒர்க் பண்ணுறோம், அதுக்கு என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் ஒர்க் ஆகுமோ அது மட்டும்தான் அந்த யூஐயில் காட்டும். ஷீட்ஸில் வந்து இதெல்லாம் ஒர்க் பண்ண முடியாது. ஒரு ஷீட்டில் போய்ட்டு நீங்கள் வால் வரைய முடியாது, பிகாஸ் அது ஷீட். அதில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம், இது பண்ணலாம், அது மாதிரி தான் பண்ணலாம். பட் ஒரு ஃப்ளோர் பிளான் வியூவில் தான் நீங்கள் வால், சீலிங் இது எல்லாமே ஆட் பண்ண முடியும். அதனால தான் இந்த மெனுஸ்லாம் இந்த ஷீட் வியூவில் ஆக்டிவேட்டடாக இருக்குது. ஸோ ரிப்பன் பார்த்தாச்சு. அடுத்து உங்களோட அட்டென்ஷன் எங்கே இருக்கணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இந்த வியூ L1 செலக்ட் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் சைட் ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் கவனிங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் இருக்கு, இதுலேயுமே இந்த டாப்பில் இருக்க இந்த ஏரியா கவனிங்க. இந்த இடத்துல என்ன போட்டிருப்பாங்க, ஃப்ளோர் பிளான் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன் ஃப்ளோர் பிளான்னு போட்டிருக்குன்னா, பிகாஸ் நம்ம இந்த ஃப்ளோர் பிளானில் இருக்கும்போது நம்ம எதையுமே செலக்ட் பண்ணல, இதுக்குள்ளே எந்த டோரோ இன்னும் எதுவுமே செலக்ட் பண்ணல. ஸோ அந்த மாதிரி அன்செலக்டடாக இருக்கும்போது யூஸ்வலாக ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் அந்த வியூவையே வந்து எலிமெண்ட்டாக வந்து காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கவர்ஸ் ஷீட்டு போகும்போது பாருங்களேன், ஷீட் பிகாஸ் இதில் நான் எதுவுமே செலக்ட் பண்ணல, அந்த ஷீட்டோடையே ப்ராப்பர்ட்டிஸாக காட்டும். ஸோ எது நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம், எந்த வியூ செலக்ட் பண்ணியிருக்கோமோ எந்த எலிமெண்ட்டும் செலக்ட் ஆகாமல் இருந்தால் ப்ராப்பர்ட்டிஸில் அந்த வியூவோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து காட்டும். இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேனலுமே ஒரு கான்டெக்ட் சென்சிட்டிவான ஒரு ஏரியா. பிகாஸ் நம்ம எது செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேனலும் ரியாக்ட் ஆகுது, ஜஸ்ட் லைக் இந்த ரிப்பன் வந்து ரியாக்ட் ஆகுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இது இன்னும் நீங்கள் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, நான் ஒரு கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ரிப்பன்லேருந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வால் கமெண்ட் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணோன்னே இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் பாருங்களேன், அதுக்கு ரியாக்ட் ஆகிருக்கு. அதாவது நான் எந்த கமெண்ட்டுக்குள்ளே இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி இது பாருங்கள். நான் இப்போ நான் வால் வரையணுன்றது முக்கியம் இல்லை, ஜஸ்ட் அந்த கமெண்ட்டை எக்ஸிக்யூட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். நான் வரைய போகிற அந்த வாலோட செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸை வந்து இந்த இடத்துல மாற்றி காட்டியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஏரியாவும் சேஞ்ச் ஆகிருக்கு. மேலே பாருங்கள், அந்த ரிப்பன் மெனுவே வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதில் மெயினாக இந்த மாடிஃபை பிளேஸ் வால்ன்ற இந்த மாடிஃபை டேப் வந்து ஹைலைட்டடாக க்ரீன் கலரில் இருக்குது. அதுக்கு கீழே இந்த மாடிஃபிகேஷன் ரிலேட்டடான டூல்ஸ்லாம் வந்து புதுசாக ஓப்பன் ஆகிடுக்கு. ஸோ இதுக்கு கீழே இன்னொரு ஒரு பார் இருக்குது பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு செட் ஆஃப் டூல்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன்ஸ் பார்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ஷன்ஸ் பாரும் ஒரு கான்டெக்ட் சென்சிட்டிவ் தான். நம்ம எந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் பாரில் சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும். நம்ம இதெல்லாம் இப்போ பார்க்க போகிறதில்ல, கம்மிங் ஃபியூச்சர் வீடியோஸில் நான் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுவேன். பட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த யூஐ வந்து எப்படி கான்டெக்ட் சென்சிட்டிவாக நம்ம எந்தெந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி எங்கெல்லாம் சேஞ்சஸ் நடக்குது, எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றது இதில் பார்க்கலாம். இப்போ நம்ம வால் ட்ராயிங் கமெண்ட்டில் இருக்கோம். இந்த கமெண்ட்லேருந்து இப்போ எக்ஸிட் ஆகணும், இந்த இதை ஃபுல்லாக ரீசெட் பண்ணணும், பேக் டு நார்மல் ஆக்கணும் அப்படின்னு நினச்சா ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று உங்களோட கீபோர்டில் எஸ்கேப் பண்ணாலும் நடக்கும், இன்னொன்று இங்கே யூஐலே அதுக்கான ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க, ஒரு பிக்
கிளிக் ஆரோ மார்க் மாடிஃபை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணால் என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்களா, இப்போ வந்து நோ லாங்கர் நம்ம வால் ட்ராயிங் கமாண்டில் இல்லை. ஸோ நம்ம இந்த ஃப்ளோர் பிளான் வியூ ப்ராப்பர்ட்டிஸுமே ரிப்பனும் அதுக்கு ஏற்ற மாதிரியான சேஞ்ச் வந்து யூஐயில் நடந்திருக்கு. ஸோ இந்த கான்டெக்ட் சென்சிட்டிவிட்டி, அதாவது நம்ம ஏதாவது செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் ஆகிறது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அந்த இந்த ரிப்பனை தாண்டி வியூலையுமே நடக்கும். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வியூவோட பாட்டம் லெஃப்ட் கார்னரில் பாருங்கள் ஒரு செட் ஆஃப் ஐகான்ஸ் இருக்குது. இது இப்போ நான் ஷீட் வியூஸ் போகும்போது இது வந்து வேறு இருக்குது, கம்ப்ரெஸ்டாக இருக்குது. அதுவே நான் ஃப்ளோர் பிளான் வியூ வரும்போது மாறுது. ஸோ இது வந்து வியூ கான்டெக்ஸ்ட் மெனு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம எந்த வியூ வந்து கிளிக் பண்ணிடுவோமோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். இதெல்லாம் என்னன்றது நம்ம இன்னும் செப்பரேட்டாக கம்மிங் வீடியோஸில் பார்ப்போம். பட் இப்போதைக்கு இந்த வியூவில் இதுவுமே கான்டெக்ட் சென்சிட்டிவாக ரியாக்ட் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் இன்னும் நம்ம பார்க்காதது பாட்டமில் இருக்க ஒரு ஃபுல் லென்த் இருக்க இந்த பார் தான். ஸோ இந்த பார் வந்து பாருங்கள், நான் எதுவுமே ஹவர் பண்ணாமல் மவுஸ் வந்து பிளெயினாக இருக்கும்போது ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து லெஃப்ட் சைடு இருக்குது. பட் அதுவே நான் ஏதாவது ஹவர் பண்ணேன்னா அது வந்து அந்த எல்லாம் என்னென்ன அப்படின்ற அந்த மெசேஜ் கொடுவோம். அதாவது அடுத்து நம்ம இந்த ப்ராஜெக்டில் என்ன பண்ணலாம், சாஃப்ட்வேர் வச்சு என்ன பண்ணலாம், கிளிக் டு செலக்ட், டேப் டு ஆல்டர்னேட், நீ எதுவுமே பண்ணாமல் இருக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றது இந்த ஸ்டேட்டஸில் அது ஒரு நான் வந்து சாஃப்ட்வேர் யூஸருக்கு ஒரு மெசேஜாக கொடுத்துட்டே இருக்கும். நம்ம எதாவது செலக்ட் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்டேட்டஸ் பார் சில மெசேஜஸ் வந்து கொடுப்போம் செலக்ட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் இந்த சென்டரில் இருக்க இந்த செட் ஆஃப் மெனுஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக கம்மிங் வீடியோஸில் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த பாட்டம் ரைட் கார்னரில் இருக்க இந்த செட் ஆஃப் மெனுஸ் இருக்குல்ல, இதுதான் வந்து செலெக்ஷன் டாபிள்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படிலாம் செலெக்ஷன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஐகான்ஸ் இது. பட் இது எல்லாமே செலெக்ஷன்ஸ்ன்றதே ஒரு பெரிய டாபிக். அது நம்ம இன்னும் கம்மிங் வீடியோஸில் இதை கண்டிப்பாக இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் இன்னும் நம்ம பார்க்காத ஒன்றே ஒன்று, இந்த வியூவில் ரைட் சைட் டாப் கார்னரில் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங் ஐகான்ஸ் இருக்குது பாருங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக நான் தூரமாக போகும்போது இது வந்து டல் ஆகிடும், நம்ம பக்கத்தில் போகும்போது இது ஆக்டிவேட்டட் ஸ்டேட்டுக்கு மாறும். அண்ட் தென் எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன ஆரோ மார்க் இருக்கனால, ஆரோ மார்க் இருந்தாலே வென் யூ கிளிக் ஆன் தட் சப் மெனுஸ் அப்படின்னு அர்த்தம். இதில் இருக்க எல்லா டூல்ஸுமே நேவிகேஷன் ரிலேட்டட் டூல்ஸ். இந்த நேவிகேஷன் டூல்ஸுன்றதுமே நம்ம இன்னும் ஃப்யூச்சர் வீடியோவில் பார்க்க போகிறது தான். பட் ஜஸ்ட் நோ லைக் இது வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்றத. ஸோ மோஸ்ட்லி இந்த ரெவிட் சாஃப்ட்வேரில் இருக்க எல்லா ஏரியாஸையுமே ஒரு நேம் பண்ணி நான் இதில் கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோட அவுட்கம்மே அதுதான். இதில் இருக்க எந்தெந்த ஏரியா என்னென்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் நான் ஃப்யூச்சர் வீடியோவில் இந்த நேம் சொல்லி ஏதாவது ஒரு ஏரியா ரெஃபர் பண்ணுறேன்னா அது இதுதான் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ கீழே இந்த வீடியோவில் நான் டீச் பண்ணது ரிலேட்டடான ஒரு குவிசஸ் வந்து இதில் அட்டாச் ஆகிருக்கு. மறக்காமல் அதை வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த வீடியோ நீங்கள் எவ்வளோ பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சுக்க முடியும்.